அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அடுப்படை ஆராய்ச்சி சேனலோட அடுத்த டாபிக் பார்க்கலாமா? சம்பளம் வந்த வேகத்தில் காணாமல் போயிடுதா? மாதம் முழுக்க உழைச்ச காசு கைக்கு வந்த 2 நாளில் எங்கே போச்சுன்னே தெரியாமல் முழிக்கிறீங்களா? பட்ஜெட் போடுறது, சிக்கனமாக இருக்கிறது, இதெல்லாம் பழைய ஸ்டைலு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 20 மிரட்டலான மற்றும் யூனிக் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வெறும் தியரி மட்டும் கிடையாது. உங்கள் பாக்கெட்டில் இருந்து பணம் தேவையில்லாமல் வெளியே போகிறத தடுத்து உங்கள் பேங்க் பேலன்ஸை ஏற்ற போகிற ப்ராக்டிக்கல் மேஜிக். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த 20 டிப்ஸ் உங்கள் லைஃப்பை மாற்றலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து எண்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா நம்ம அடுப்படை ஆராய்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாத செலவை பாதியாக குறைக்கிற 20 சீக்ரெட் டிப்ஸ். அப்புறம் ஒரு விஷயம், நான் இதில் சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சொல்லியிருக்கேன். இது நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட வந்து இருக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் பழசுன்னு தோணுச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. மொத்தம் நான் 20 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதில் வந்து இதை வந்து 5 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நேர கணக்கு, ஹவர்லி ரேட் ரூல். ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி இதை வாங்க நான் எத்தனை மணி நேரம் உழைக்கணும் அப்படிங்கிறத யோசித்து வந்து பாருங்கள். அதை கணக்கு போட்டு பார்த்தீங்கனாலே நம்ம உழைப்போட விட அது வந்து விலை கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து வாங்கிக்கலாம். நம்ம உழைப்புக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளோட மதிப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கிங்க. செகண்ட் பாயிண்ட், பணப்பையை மாற்றிக்கொள்ளுதல். பெரிய பேக்கோ பெரிய பர்ஸோ வச்சுருந்தோம்னா அதை கொஞ்சம் அமௌண்ட் வந்து நிறையா வந்து வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தோணும்? நிறையா பொருள் வாங்கணும்னு தோணும். ஆனால் சின்ன பர்ஸோ இல்லை வந்து தேவையான பணத்தை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா தேவையில்லாமல் பொருள் வாங்குறது குறையும். ஸோ பர்ஸை ஃபஸ்ட்டு வந்து மாற்றிக்கிங்க. பர்ஸுக்குள்ளே வைக்கிற அமௌண்ட்டு தேவைக்கு மட்டும் வைங்க, இல்லைன்னா வந்து குறைவான அளவு மட்டும் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா பணம் இருக்குது அப்படின்னு நம்மளோட மனசு வந்து ஆசைப்படுறதெல்லாம் நம்ம வாங்கிறோம். ஸோ அதில் கவனமாக வந்து இருந்துக்குங்க. தேர்டு பாயிண்ட், பொருளை தொடாதீர்கள். கடையில் ஒரு பொருளை கையில் எடுத்து பார்த்தா அதை வாங்கணுங்கிற ஆர்வம் 40% அதிகமாகுமா. அதனால் தேவை இருந்தால் மட்டுமே எந்த பொருளாக இருந்தாலும் தொடுங்க. தேவையில்லாமல் நம்ம போய் ஆசைப்படுறதில் தொட்டுட்டு அது சரி பார்த்த உடனே விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டோம்னா அந்த மாதம் நம்மளோட பட்ஜெட்டு எகிற ஆரம்பிச்சிடும். ஸோ கவனமாக இருங்க, உங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்குங்க. இல்லை ஆசைப்படுற பொருள்லாம் கண் குளிர விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஃபோர்த் பாயிண்ட், பசி நேரத்தில் ஷாப்பிங் பண்ணாதீங்க. பசியோட மளிகை கடைக்கு போனால் தேவையில்லாத நொறுக்கு தீனியை வாங்குவோம், இல்லை வந்து ஒரு மாலுக்கு போனாலோ ஸ்நாக்ஸ் வந்து வாங்குவோம். அதனால் நீங்கள் எப்போ ஷாப்பிங் போகிறீங்கனாலும் போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து போங்க. அதையும் மீறி வாங்கி சாப்பிடணுன்னு ஆசை வரும், எனக்கே வந்து வரும். பட் நானும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபிஃப்த் பாயிண்ட், இன்கோனிட்டோ மோட் ஷாப்பிங். நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் செய்யும்போதோ இல்லை வந்து ஷாப்பிங் செய்யும்போதோ இந்த இன்கோனிட்டோ மோடில் வந்து தேடுங்க. இதில் ஏன் தேடுறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஷாப்பிங் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பழைய குக்கீஸ்லாம் இருக்கும் நம்ம ஃபோனில், அதை வச்சு விலையை வந்து ஏற்ற மாட்டாங்க இந்த மோடில் வந்து நம்ம தேடும் பொழுது. ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே இந்த மோடு வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுங்கன்னா பண்ணுங்கள். இல்லை வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறதுனாலும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. சிக்ஸ்த்து பாயிண்ட், கார்டு ரிமூவல். கார்டு டீட்டெயில்ஸை சேவ் பண்ணாதீங்க. ஆப்பில் கார்டு விவரங்களை வந்து நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம டைப் செய்ய வேணும் அப்படிங்கிற சோம்பேறித்தனமே உங்களை செலவு செய்ய விடாமல் தடுக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஷாப்பிங் ஆப்பில் கார்டு டீட்டெயிலை வந்து சேவ் பண்ணாதீங்க. ஒருவேளை சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை போய் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி டைப் பண்ணோம்னா நமக்கே வந்து அது எரிச்சலாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம மணியும் வந்து சேவாக இருக்கும். செவன்த் பாயிண்ட், 48 மணி நேரம் ரூல். இது நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிடிச்ச பொருள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து வாங்கணும்னு தோணுச்சுன்னா அதை கார்டில் வந்து போட்டுருங்க. ஒரு 48 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். சிலப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா 48 ஹவர்ஸில் பல நிறுவனங்களில் வந்து உங்களுக்கு வந்து தனியாக தள்ளுபடி கூப்பன்லாம் வந்து இமெயிலில் வந்து போடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கம்மியான அமௌண்ட்டுக்கு கூட வந்து வாங்கிக்கலாம். சிலப்போ நம்ம பார்த்துட்டு ஆசைப்பட்ட பொருள் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணும் பொழுது அந்த ஆசை வந்து நமக்கே வந்து குறையும். ஸோ நம்மளோட பணம் வந்து சேவ் ஆகும். நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதை கார்டில் போடுங்க. ஒரு 2 நாளைக்கு நல்லா திங்க் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்குங்க. இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதுலேயும் சொல்லணும்னு வந்து தோணுச்சு, அதனால தான் சொன்னேன்.
8th பாயிண்ட் சந்தா தணிக்கை. இதுவும் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷன் கில்லிங். நம்ம பயன்படுத்தாமல் வச்சுருப்போம் இல்லையா, ஓடிடி ஆப்ஸு, சேனல்ஸு, டிவிலையுமே வந்து சேனல்ஸ்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம தேவையில்லாமல் அதுக்கும் சேர்த்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதனால் மாதத்துக்கு ஒரு முறை உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க ஆப்ஸோட சப்ஸ்கிரிப்ஷனை உடனே வந்து கேன்சல் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஜிம்மில் வந்து சேர்ந்துருக்கீங்க. நீங்கள் 3 மாதத்துக்கு டோட்டலாக வந்து பே பண்ணிட்டீங்க அமௌண்ட்டு. ஆனால் 1 மாதம் தான் போயிருக்கீங்க. அடுத்து போகலை அப்படின்னா அந்த 1 மந்த் ஃபீஸ் மட்டும் கழிச்சிட்டு 2 மாதம் ஃபீஸை வந்து வாங்கிட்டு வந்துருங்க. இல்லை அப்படின்னா நான் ஃபீஸ் கட்டிட்டேனே அப்படிங்கிறதுக்கோசமாவது ஜிம் வந்து போய்க்கிங்க. நம்மளோட பணத்தை எந்த இடத்துலையும் லாஸ் பண்ண வந்து வேண்டாம். பார்ட் 3. 9th பாயிண்ட் எல்இடி மாற்றம். நம்மளோட வீட்டு செலவுகளை வந்து குறைக்கிறதுல கரண்ட் பில்லு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே வந்து சொல்லலாம். பல்பை மாற்றினா பணமும் மிச்சமாகும். பழைய பல்புகளை வந்து மாற்றிட்டு எல்இடி பல்புகளை வந்து பயன்படுத்துங்க. கரண்ட் பில்லில் 30% வரைக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் வந்து தெரியும். 10th பாயிண்ட் டிஐஒய் மெத்தட்ஸு. நம்ம விலை உயர்ந்த ஃப்ளோர் கிளீனிங் சப்ளைஸ்க்கு பதிலாக நம்ம வீட்லேயே வந்து வினிகர், பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து வீட்லேயே ஹோம்மேடாக கிளீனிங் சப்ளைஸ் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 10 சூப்பர் டிப்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 11th பாயிண்ட் ஃப்ரீசர் மெயின்டெனன்ஸ். இதை கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் அதிக ஐஸ் கட்டியை வந்து சேர விடாதீங்க. அது கரண்ட்டை வந்து அதிகமாக இழுக்கும். ஸோ கொஞ்சம் நாளைக்கு ஒரு வாட்டி, அதாவது ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸோ இல்லை 1 மந்த்துக்கு ஒன்ஸோ நம்ம அந்த டீஃப்ரோஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஐஸ் கட்டியெல்லாம் வந்து போயிட்டோம். ஓவராக ஐஸ் கட்டி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சர்வீஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஐஸ் கட்டி அதிகம் ஆக ஆக கரண்ட் பில்லு அதிகமாகுங்கிறத மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. 12th பாயிண்ட் பழைய பொருட்கள். வீட்டில் தேங்கியுள்ள பழைய பொருட்களை விற்று பணமாக்குறது. அதாவது வீட்டில் வந்து பயன்படாமல் இருக்கிற பொருளை அதை குப்பையாக சேர்க்காம OLX போன்ற பிளாட்ஃபார்மில் வந்து விற்றுடலாம். புதிய பொருட்களுக்கான பணத்தை வந்து அதுலேருந்தே நம்ம திரட்டிக்கலாம். சப்போஸ் யூஸ் ஆகாத பொருளாக இருந்துச்சு அப்படின்னா அதை எடை போடுவாங்க இல்லையா கடை, அந்த கடையில் போட்டு பணமாக வந்து நம்ம மாற்றிக்கலாம். கார்ட்போர்ட் அட்டையிலேருந்து, நம்ம வாட்டர் பாட்டிலேருந்து, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ ஆயிலுக்கெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் தானே வாங்குகிறோம், கோகனட் ஆயிலாம், அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து வச்சு எடைக்கு போட்டு பணமாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ குப்பைன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடுற பொருள் கூட காசாக மாறும். பார்ட் 4ல் 13 பாயிண்ட் என்னென்னா ஜெனரிக் மெடிசன்ஸ். நம்மளோட டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே ரொம்ப பிராண்டடான மருந்துகளை வந்து வாங்குங்க. மற்றபடி அதே வீரியம் கொண்ட ஜெனரிக் மெடிசன் வந்து 70% விலை குறைவாக நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பிராண்டடான மெடிசனுக்கு பதிலாக ஜெனரிக் மெடிசன் வந்து வாங்க பொழுது உங்களோட டாக்டர்கிட்ட ஒரு ப்ரிஸ்கிரிப் வந்து கேட்டுக்குங்க. ஒரு ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் இது வாங்கினீங்கன்னா இது உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். 14th பாயிண்ட் மீல் ப்ரிப்ரேஷன். உணவு திட்டம். வாரம் முழுசும் நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள். இது வந்து காய்கறிகளையும் வீணாக்கிறத தவிர்க்கும். டெய்லி நம்ம என்ன சமைக்கணும்னு கன்ஃபியூஷன் ஆகாமலும் இருக்கலாம். ஸோ வீக்லி பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய வெஜிடபிள்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும், ஃபுட் வேஸ்ட்டும் வந்து அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனே இருக்காது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு காலையில் அனுப்புகிறோம் அப்படின்னோம்னா என்னடா சமைக்கிறது அப்படின்னு நீங்கள் குழம்ப தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஸோ 1 வீக்குக்கு ஒன்று மீல் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. மீல் பிளானிங் போட்டு வச்சுக்கோங்க. 15th பாயிண்ட் தண்ணீர் பாட்டில். இதுவும் நான் நிறையா வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வெளியே போகும்போது வாட்டர் பாட்டிலை கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போங்க. ஒன்று காசு நம்ம வெளியில் போகும்பொழுது தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போனால் அது 20 ரூபா 30 ரூபா நமக்கு அதில் வந்து லாஸ் ஆகும். இன்னொன்று வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப வெயிலாக இருக்குது, தண்ணி எது குடிக்கணும், அது பதிலாக ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் குடிப்போம். நான் கடையில் போய் ஜூஸ் குடிக்கிறது தப்புன்னு சொல்லலை. அந்த ஜூஸ் வீட்டில் வந்து ஹெல்த்தியாக போட்டு குடிக்கலாம். அதில் எதுக்கு நம்ம காசு வந்து வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ வெளியில் எப்போ போனீங்கனாலுமே தண்ணி எடுத்துகிட்டு போங்க. அதுவும் இப்போ இருக்கிற இந்த சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் வெளியில் போகாதீங்க. முடிஞ்சுது அப்படின்னா லெமன் ஜூஸ் அந்த மாதிரி வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி பாட்டிலில் ஊற்றி கொண்டு போய்க்குங்க. 16th பாயிண்ட் சமூக வலைதளங்கள் விலகல். அதாவது நம்மளோட சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்லாம் வந்து பார்க்குறோம். அப்புறம் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸர் காட்டுற ஆடம்பர பொருள்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. அவங்க ஏமாத்துறாங்கன்னு நம்ம சொல்லலை. அவங்க ஆடம்பரமான பொருளை பார்த்து நமக்கு வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும் இல்லையா. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி வந்து சோஷியல் பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற பொருளை வந்து பாருங்கள். உங்கள் சக்திக்கு முடிஞ்சதுன்னா வாங்குங்க. இல்லை அப்படின்னா அதில் ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மைண்ட் அங்கே போய் ஐயோ நம்மளாலே வாங்க முடியலையா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது இல்லையா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதில் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பார்ட் 5 7th பாயிண்ட் ஹோம் மீட்டப்.
ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னா என்ன நினைப்போம், எங்கேயாவது நல்ல ஹோட்டலு நல்ல ரெசார்ட் பார்த்து மீட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்போம். அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹோட்டலுக்கு பதிலாக வீட்டிலேருந்து மீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பில்லு வந்து பாதியாக குறையும், நிறைய டைம் வந்து கிடைக்கும். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கையால் வந்து சமைச்சு கொடுக்குற திருப்தியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றா அவங்கள உங்கள் வீட்டுக்கு வர வைங்க, இல்லை நீங்கள் அவங்க வீட்டுக்கு போங்க, அப்படி மீட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோட்டலில் போய் பார்க்காது, ரெசார்ட்டில் பார்க்காதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் யாரையும் போக வேண்டாம்னு சொல்லலை, பட் அந்த மாதிரி போகிறவங்க அடிக்கடி போகிறீங்கன்னா அதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. இதனால் நம்மளுடைய செலவு வந்து பாதியாக வந்து குறையும். 18 பாயிண்ட் நூலகம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லி தெரியல. லைப்ரரி போய் படிக்கிறது, எனக்குமே லைப்ரரி போய் புக்ஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் எங்கள் ஏரியாவில் வந்து அந்த ஃபெசிலிட்டி வந்து கிடையாது. நான் காலேஜில் லைப்ரரி போனதோடு சரி. நீங்கள் வந்து புதுசாக புக்கு வாங்குறதுக்கு பதிலாக லைப்ரரி போங்க. அங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புக்ஸ்லேருந்து நோட்ஸ் எடுத்து படிங்க. லைப்ரரி போனீங்கனாலே அது ஒரு காமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக, அது எப்படி சொல்கிறது, அது ஒரு தியானம் மாதிரி வந்து இருக்கும். அது வந்து அது போயிட்டுருன்ட்டு போகாதவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியுங்கிற மாதிரி. எனக்கு இப்போ ரொம்பவே போகணுன்னு ஆசை. பட் எங்கள் ஏரியாவில் வந்து அந்த ஃபெசிலிட்டி வந்து கிடையாது. உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைப்ரரி போய் புக் எடுத்து படிங்க. 19 பாயிண்ட் பராமரிப்பு. நம்ம பைக்கோ ஏசியோ கரெக்ட் டைமில் சர்வீஸ் பண்ணிடுங்க. சர்வீஸ் பண்ணால் முட்டுறாதீங்க. நம்ம அசால்ட் பண்ணுற 2 விஷயம் பைக்கு, ஏசி. அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டீங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய அமௌண்ட்டாக கொண்டு போய் செலவைக்கும். ஸோ அந்தந்த நேரத்துக்கு அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சோம் அப்படின்னம்னா தான் நம்மளுடைய பட்ஜெட்டை நம்ம கண்ட்ரோலில் வந்து வச்சுக்க முடியும். ஸோ ஆன் டைமில் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. 20th பாயிண்ட் சேமிப்பு அண்டு வெகுமதி. ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் சரியாக சேமித்து வச்சிட்டிங்க, நான் சொன்ன ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன கிரெடிட் கொடுங்க, ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துக்குங்க. உங்களோட செல்ஃப் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்காக செய்துக்குங்க. நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கீங்கன்னு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்களா, இந்த 20 டிப்ஸில் நீங்கள் எதையாவது 1-2 ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே இந்த மாதம் உங்கள் கையில் கண்டிப்பாக பணம் மிச்சமாக இருக்கும். இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் பிடிச்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இல்லை ஏற்கனவே தெரிஞ்ச டிப்ஸ் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கொஞ்சம் இது வந்து சேமிக்கட்டும். இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம அடுப்படி ஆராய்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் தட்டுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பணத்தை சேமிப்போம், நிம்மதியாக வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.